அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த திருக்குறள் வகுப்பில் அவையஞ்சாமை அப்படின்ற அதிகாரத்தை பார்க்க போகிறோம். முதல் குறள் பார்த்துடலாம். வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர். அதாவது சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அப்படின்னா தான் சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருளை அறிந்த, அந்த சொற்களை அறிந்த தூய்மையானவர் அப்படின்ற பொருள். வகையறிந்து வல்லவை வாய் சோரார், தான் சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருளை அறிந்த தூய்மையானவர், தான் பேசக்கூடிய அவையினுடைய வகையை அறிந்து, அதுதான் வகையறிந்து வல்லவை, தான் பேசக்கூடிய அவையினுடைய வகையை அறிந்து வாய் சோரார், ஒரு பொழுதும் பிழையான சொற்களை சொல்ல மாட்டார் அந்த அவையில் அப்படிங்கிறது இதற்கான பொருள். இரண்டாவது குறள். கற்றாருள் கற்றார் எனப்படுவர் கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். அதாவது கற்றாருள் கற்றார் எனப்படுவர் அப்படின்னா யாரை கற்றவர்களெல்லாம் விட கற்றவர், சிறந்தானவர், மேலானவர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கற்றார் முன் கற்ற செலச் சொல்லுவார். கற்றவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய அவர்கள் அவையில் அல்லது கற்றவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று தான் கற்றதை அவர்களுக்கு புரியும்படி எவர் ஒருவர் சொல்கிறாரோ அவர்தான் கற்றாருள் கற்றவர் அப்படின்னு போற்றப்படுவார். அதாவது கற்றவர்கள் எல்லாரையும் விட கற்றவராக போற்றப்படுவார் அப்படின்னு இந்த இரண்டாவது குறள் சொல்லுது. மூன்றாவது குறள். பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பகையகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, பகையகம் அப்படின்னா போர்க்களம். சரிங்களா? பகையகத்து சாவார் எளியர், அதாவது போர்க்களத்திற்கு சென்று போர் புரிந்து சாவார் மரணமடைபவர் எளியர், சிலர் தான். அரியர் அப்படின்னா அரிதானவர். யாரு அப்படின்னா அவையகத்து அஞ்சாதவர், கற்றறிந்தோர் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அவைக்கு சென்று அஞ்சாமல் பேசக்கூடியவர் மிகவும் சிலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பகைவர்கள் நிறைந்திருக்கக்கூடிய போர்க்களத்திற்கே சென்று சாபத் துணிபவர்கள் என்னது பல பேர் இருக்கிறாங்களா. எளியர் அப்படின்னா பல பேர் இருக்கிறாங்க. மிகச் சிறியவர்கள் யார், அதாவது குறைவானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கற்றறிந்தோர் இருக்கக்கூடிய அவையில் சென்று அவர்கள் முன்பு தைரியமாக பேசக்கூடிய மக்கள் மிகவும் சிலர் தான் இருக்காங்க, குறைவானவர்களே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சண்டைக்கு போகிறவங்க அதிக பேர் இருக்கான், புத்திசாலித்தனமாக பேசக்கூடிய கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்து நான்காவது குறள் பார்த்துடலாமா. கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். அதாவது கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி, அதாவது கற்றறிந்தோர் நிறைந்திருக்கக்கூடிய அவையின் முன் சென்று தாம் கற்றவற்றை சொல்லி அவர்களுக்கு புரியும் வகையில் சொல்லி, சரிங்களா, தாம் கற்ற அப்படின்னா தாம் கற்றவற்றை அவர்களுக்கு புரியும் மாதிரி சொல்லி மிக்காருள் மிக்க கொளல், அங்கு இருக்கக்கூடிய அறிவானவர்களிடமிருந்து மேலும் அறிவை பெற்றுக்கொள்ளல் வேண்டும். கொள்ளல் அப்படின்னா பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும், மேலும் கல்வியை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற பொருள். சரிங்களா? அதாவது கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி, கற்றறிந்தோர் நிறைந்திருக்கக்கூடிய அவைக்கு சென்று தாம் கற்றவற்றை அவர்களுக்கு புரியுமாறு விளங்குமாறு சொல்லி அங்கு இருக்கக்கூடிய மிகுதியான கற்றவர்களிடமிருந்து மேலும் மிகுதியான கல்வியை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐந்தாவது குறள் பார்ப்போம். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றங் கொடுத்தார் பொருட்டு. அதாவது அவையில் ஒருவர் நமக்கு கேள்வி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். அவையில் ஒருவர் கேள்வி கேட்கும் பொழுது அவருக்கு அஞ்சாமல் விடை கூறும் பொருட்டு நாம் கற்க வேண்டிய நூல் தகுதியான நூலாக இருக்கணும். அதுதான் அளவறிந்து என்னது ஆற்றின் அளவறிந்து கற்க. அப்போ நூல் நம்ம பயிற்சி பண்ணக்கூடிய நூல், நம்ம கற்கக்கூடிய நூல் ஒருவர் ஒரு கற்றோர் நிறைந்த அவையில் ஒரு கேள்வி கேட்டார்னா அந்த கேள்விக்கு நம்ம அஞ்சாமல் விடை கூறும் அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமான தன்மையான, அந்த அளவுக்கு விஷயமுள்ள நூல்களை நாம் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் ஆற்றின் அளவறிந்து கற்க. அதாவது அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு, அவைக்கு அஞ்சாமல் நாம் ஒருவருக்கு விடை கொடுக்கும் பொருட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு நெறியான நூல்களை, நல்ல நூல்களை, அந்த நூலின் அளவை அறிந்து நாம் கற்க வேண்டும் அப்படிங்கிறது ஐந்தாவது குறளுக்கான விளக்கம். ஆறாவது குறள்.
வாளுடன் வன்கண்ணர் அல்லார்க்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு. அதாவது வாளுடன் வன்கண்ணர் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீரர் அல்லாதவர்களிடம், சரிங்களா, வீரர் அல்லாத கோழைகளுக்கு வந்து வாளுடன் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறாரு. சரிங்களா, ஒருத்தர் வந்து போர் வீரரே கிடையாது, அவர் வந்து போர்க்களம் போனதில் போருனாலே அச்சப்படுவார். அவருக்கு வந்து வாளுடன் அவருக்கு என்ன தொடர்பு இருக்குது? இல்லை. அதே போல் அல்லாருக்கு நூலுடன் நுண்ணவை அஞ்சுபவர்க்கு, அதாவது அதே போல் நுண்ணறிவு உடைய அவையில் பேசுவதற்கு எவன் ஒருவன் அஞ்சுகிறானோ அவனுக்கு வந்து நல்ல நூலுடன் என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எப்படி ஒரு கோழைக்கு வந்து வாளுடன் என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்குறாங்களோ அதுபோல தான் நூலுடன் வந்து ஒரு அவையில் பேசக்கூடிய தன்மை இல்லாதவனுக்கு அஞ்சுபவனுக்கு வந்து நூலுடன் தொடர்பு இருக்காது அப்படின்னும் சொல்கிறாங்க. 7வது குறள். பகையகத்து பேடிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல். அதாவது பகையகத்து பேடிகை ஒள்வாள், ஒரு பகைவர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் வந்து அஞ்சுகிற கோழை கையில் வந்து கூர்வாள் இருந்து என்ன பயன்? சரிங்களா, அதான் பகையகத்து பேடிகை ஒள்வாள். பகைவர் இருக்கக்கூடிய போர்க்களத்தில் அஞ்சுபவனுக்கு, அந்த போர்க்களத்தை பார்த்து அஞ்சுபவனுக்கு அவனுடைய கையில் வந்து கூர்வாள் இருந்து என்ன பயன்? அதான் ஒள்வாள்னா கூர்வாள். அதே போல் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல், ஒருவன் வந்து கற்றோர் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் சென்று அவனுடைய கருத்தை பதிவு செய்ய அஞ்சுபவனுக்கு அவன் கையில் வந்து அவன் கற்ற நூல் வந்து ஒரு பயனும் கிடையாது. அஞ்சுகிறவன் கற்ற நூல் வந்து எதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அவையில் சென்று கற்றோர் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் சென்று தன்னுடைய கருத்தை வந்து பேச அஞ்சுபவனுக்கு அவனுடைய வீரன் இல்லாதவன் கையில் வந்து வாள் இருப்பதற்கு சமம் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா, அந்த மாதிரியும் பொருள் கொள்ளலாம். எப்படி ஒரு வீரன் இல்லாதவன் கையில் வாள் இருக்குதோ அதுபோல் ஒரு அவைக்கு சென்று பேச தெரியாதவன் நூல் இருப்பது சமம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு வீரன் இல்லாதவன் கையில் வாள் இருந்தால் அவன் சண்டையும் போட மாட்டான். அதே போல் ஒரு கற்றோடு இருக்கக்கூடிய அவையில் போய் சென்று பேச தெரியாதவன் கையில் நூல் இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து 8வது குறள். பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார். பல்லவை கற்றும் பயமிலரே அப்படின்னா அது வேணாம், அடுத்து இதை பார்ப்போம். முதல்ல நல்லவையுள் நன்கு செலச் சொல்லாதார், அதாவது நல்ல அறிஞர்கள் அவையில் நல்ல பொருட்களை கேட்பவர். சரிங்களா, அதான் கேட்பவர் வந்து மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நல்ல அறிஞர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அவையில் சென்று நல்ல பொருளை கேட்கறதுக்காக அறிஞர்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு அவையில் சென்று அவர்கள் மனதில் பதியுமாறு எவனால் ஒருவனால் சொல்ல முடியாதோ அவன்தான் வந்து பல்லவை கற்றும் பயமிலரே, பல நூல்களை கற்றாலும் பயன் இல்லாதவர். பயமிலரே அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பயம் அச்சம்ன்ற பொருள் கொள்ளக்கூடாது. சரிங்களா, இந்த இடத்துல பயமிலரே அப்படிங்கிறது பயன் இல்லரே அப்படின்ற மாதிரி வரணும். சரிங்களா, அப்போ நல்லோர் நிறைந்திருக்கக்கூடிய அவையில் சென்று அவனுடைய கருத்தை எவனொருவரால் சொல்ல முடியாதோ, அதாவது நல்ல பொருளை கேட்பவர், நல்லோர் இருக்கக்கூடிய அவையினாலே அவங்க வந்து நல்ல பொருளை கேட்பவர்கள், அதான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. நல்ல பொருளை கேட்பவர் இருக்கக்கூடிய அவையில் சென்று அவனுடைய கருத்தை அவருடைய மனதில் பதியுமாறு எவன் ஒரு நாள் சொல்ல முடியாதோ அவன் வந்து பல நூல்களை கற்றிருந்தாலும் அதனால் வந்து அவனுக்கு ஒரு பயனும் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறாங்க. 9வது குறள். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லர் அவையஞ்சுவார். கல்லாதவரின் கடையென்ப கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவார். அதாவது என்னன்னா, கல்லாதவரின் கடையென்ப அப்படின்னா கடை அப்படின்னா இறுதி இல்லை பின்பு அப்படின்ற பொருள். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்னு. அதுப்பா அப்போ இறுதி முடிவு, அப்போ கடைசியாக வந்தது அப்படின்ற பொருள். கல்லாதவரின் கடையென்ப, அதாவது கல்லாதவர்களெல்லாம் விட பின்னாடி இருக்கவங்க கடையானவர்கள் கீழானவர்கள் யாரு அப்படின்னா கற்றறிந்தும் நல்லார் அவையஞ்சுவர். தாம் நல்ல நூல்களெல்லாம் கற்று அறிந்து நல்ல திறமைசாலியாக இருந்தாலும் நல்ல அறிவை பெற்றிருந்தாலும் கற்றறிந்தோ இருக்கக்கூடிய ஒரு அவையில் சென்று பேசுபவருக்கு எவன் ஒருவன் அஞ்சுகிறானோ அவன் கல்லாதவர்களெல்லாம் விட பின்னால் உள்ளவன். சரிங்களா, கல்லாதவர்களையும் விட அவன் வந்து கீழே இருப்பவன் அப்படின்ற பொருள். அடுத்து 10வது குறள். உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர்
களன் அஞ்சி கற்ற செலச் சொல்லாதார். உளரெனினும் இல்லோரோடு ஒப்பர் அப்படின்னா என்ன பொருள் கேட்டிங்கன்னா, இருந்தாலும் இல்லாதவர்களுக்கு ஒப்பானவர், அதாவது இருந்தாலும் இறந்தவர்களுக்கு ஒப்பானவர் யாரு அப்படின்னா, களன் அஞ்சி கற்றச் செலச் சொல்லுவார். அதாவது கற்றோர் நிறைந்திருக்கக்கூடிய அவைக்கு சென்று எவன் ஒருவன் அவர்களிடம் சென்று தான் கற்றதை சொல்லவோ அவனுடைய பேச்சை சொல்லவோ எவன் ஒருவன் அச்சப்படுகிறானோ அவன் இருக்கிறதாவே இருந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவராக கருதப்படுவார். அவன் உயிரோடையே இருந்தாலும் அவன் உள்ளார், அவன் இருக்கிறதாவே இருந்தாலும் அவன் இல்லாதவருக்கு ஒப்பானவர், இறந்தவருக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த திருக்குறள் பதிவு முடிவடைந்தது. மீண்டும் ஒரு அடுத்த திருக்குறள் வகுப்பில் சந்திப்போம். நன்றி.